ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு jeevethaas Agam. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான சமோசா தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதாவது கோதுமை மாவில் நம்ம ஆனியன் சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம சமோசா செய்யறதுக்காக நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா டைட்டாக பிசைச்சிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் ஊற வைக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாகும். இதே மாதிரி ஒரு பாதி அளவு ரெடியானதும் நம்ம அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம இன்னும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக வந்த பிறகு நம்ம 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இதே போல் நல்லா மாவு நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நல்லா மாவுலாம் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே விட்டுடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்ம ஸ்டஃபிங்காக ஒரு 2 ஆனியன் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது கூடவே நம்ம உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது வெங்காயத்துக்கு தேவையான உப்பு தாங்க நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம கோதுமை மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு. அதுக்காக நம்ம ஸ்டஃபிங்க்கு மட்டும் உப்பு சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம சமோசா மடக்கி நம்ம ஒட்டுவோம் இல்லையா, அதுக்காக மைதா பேஸ்ட் தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக 2 ஸ்பூன் மைதா, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் கொஞ்சம் லிக்விடாக நம்ம கலந்து வச்சுக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நல்லா நமக்கு மாவு நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்ச பிறகு நம்ம 2 பகுதியாக பிரித்து வச்சுக்க போகிறோம். இப்போது நம்ம 2 பகுதியாக பிரித்தாச்சு. இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் நீல வாக்கில் நல்லா தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் ரோலிங் பண்ணிவிட்டு நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். இது நம்ம ஈக்குவலாக நம்ம பிரிச்சுக்க போகிறோம். நம்ம சமமாக பிரிக்கக்குள்ளே நம்ம தேய்க்கும் போது நம்ம சமமாக கிடைக்கும். அதுக்காகத்தான் இதை ஒரு 4 பகுதியாக கட் பண்ணிக்க போகிறேங்க. இதே போல் நம்ம அந்த பகுதியும் 4 பகுதியாக கட் பண்ணிவிட்டு உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். எனக்கு ஒரு 8 உருண்டைகள் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு தேய்ப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம சின்னதாக நம்ம தேய்ச்சிக்கலாம். நீங்கள் ஒரே சப்பாத்தியை நல்லா மெல்லிஸாக தேய்க்கிறா இருந்தால் நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். சமோசாவுக்கு நல்லா மெல்லிஸாக இருக்கணும். அப்போ தான் சமோசா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகத்தான் இதே போல் நம்ம தேய்ச்சிக்கலாம். இதே போலவே எல்லா சப்பாத்தியும் நம்ம தேய்ச்சி வச்சுக்க போகிறோம். ஏன்னா இது ஒரு சப்பாத்தி மேலே கொஞ்சம் நல்லா ஆயில் விட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். அது பிறகு கோதுமை மாவு நல்லா தெளித்து விட்டுக்க போகிறோம். அது கூட இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இன்னொரு சப்பாத்தியும் நம்ம மேலே வச்சு நல்லா தேய்க்க போகிறோம். ஏன்னா இப்படி தேய்க்கும் போது நமக்கு நல்ல மெல்லிஸாக கிடைக்கும் அந்த ஷீட்டு. அதுக்காகத்தான் நம்ம ஒரு ஷீட்டு மட்டும் நம்ம தனியாக போட்டு தேய்ச்சோன்னா நம்ம சில டைம் அது பிஞ்சு போயிடும், நமக்கு செலவு ஒட்டிக்கும், நம்ம எடுக்க முடியாது. அதுக்காக நம்ம இதே மாதிரி தேய்ச்சோன்னா நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். இதே போல் நான் 2 சப்பாத்தியை இது மாதிரி போட்டு தேய்ச்சி நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு மெல்லிஸாக நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம தோசை தவாவில் நம்ம சுட்டெடுக்க போகிறோம். இப்போ நல்லா சூடு வந்த தவாவில் வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் இருந்தால் போதுங்க. நம்ம சப்பாத்தி மாதிரி நம்ம சுட வேணாம். லைட்டாக அந்த பபுள்ஸ், அந்த ஒயிட் கலரில் அந்த பபுள்ஸ் வந்தால் மட்டும் போதும். இது நல்லா சூடு நல்லா ஆறின பிறகு தாங்க இது மாதிரி பிரிக்கணும். நம்ம கொஞ்சம் லைட்டாக அந்த சூடு இருந்தாலுமே நமக்கு பிரிக்க வராது. அதனால நல்லா சூடெலாம் ஆறின பிறகு நம்ம இது மாதிரி பிரித்தோம்னா நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஒருவேளை இது மாதிரி பிரிக்க வரலை, ஒட்டுது அப்படி சொன்னால் நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம ஓரங்களில் கட் பண்ணிக்கலாம். 4 ஓரங்களே கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுக்கலாம். கட் பண்ணிட்டோன்னா நமக்கு எடுக்கக்குள்ளே ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோன்னா நம்ம ஈஸியாக பிரிக்க வந்துடும். இதே போல் நம்ம எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ஷீட்டில் நம்ம 3 பகுதியாக நம்ம பிரிச்சுக்கலாம். இதே போல் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். அப்போ நம்ம சமோசா நம்ம வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இதே போல் எல்லா ஷீட்லேயுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ நமக்கு ஸ்டஃபிங்கும் ரெடியாக இருக்குது. நம்ம சமோசா ஓட்டுறதுக்கு மைதாவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஓரங்களை எடுத்து இதே மாதிரி மடிச்சுட்டு அதே திருப்பி நம்ம இது மாதிரி மடித்தோன்னா ஒரு முக்கோண ஷேப்பில் நமக்கு கிடைக்கும்.
கிடச்சிருக்கு. இது உள்ளே நம்ம ஆனியன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாம். வச்ச பிறகு இதே மாதிரி நல்லா மடக்கிக்கலாம். இந்த ஓரங்களை எடுத்து நம்ம மடக்கிட்டு இந்த ஓரத்தில் நம்ம மைதா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்டினோன்னா ஒட்டிடும். நமக்கு ஈஸியாக மடிக்க வந்துடுங்க. நமக்கு 2 சமோசா மடித்தாலே நமக்கு ஈஸியாக மடிக்க வந்துடும். நான் ஒரு 4 சமோசா இதே போல் மடித்து காமிச்சிருக்கேங்க. நம்ம இதே போல் எல்லா சமோசாவையும் மடிச்சுக்கலாம், ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நாம் இது போல் நம்ம மடிக்கக்குள்ளே நமக்கு அந்த ஷீட் எதுவுமே நம்ம கட் பண்ண வேண்டாம், நமக்கு எதுவுமே வேஸ்ட்டாக போகாது. இப்போது நமக்கு இதே மாதிரி இருக்கும்போதுமே நம்ம வேஸ்ட் ஆகாமல் கட் பண்ணாமல் நம்ம இதே மாதிரி மடித்தோன்னா நமக்கு ஈஸியாக சமோசா கிடச்சிரும். நம்ம இதே மாதிரி ஷேப்பில் இருந்தாலுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இதே மாதிரி மடக்கி நம்ம சமோசா மடிச்சோன்னா நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். நம்ம இதே போல் எல்லா சமோசாவுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு ஒரு 24 சமோசா கிட்டே கிடச்சிதுங்க. நான் எல்லா சமோசாவுமே இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். சமோசா ரெடி ஆகிடும். இப்போ நல்லா ஆயில் விட்டு நல்லா சூடு வந்துருச்சு. நமக்கு நல்லா சூடு வந்த பிறகு நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் சமோசாவெல்லாம். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரமாக செவந்து வந்துடும், உள்ள ஸ்டஃபிங் வந்து வேகாது. நம்ம வதக்கிட்டு சேர்க்கலை, நம்ம பச்சையாக தான் வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம். அதுக்காகத்தான் நம்ம ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சே நம்ம வந்து நல்லா செவந்ததும் எடுத்துக்கலாம். அது ரொம்பவும் செவர விட்டுட்டோம் அப்படி சொன்னால் ஒரு கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் ரொம்ப செவர வேண்டாம், கொஞ்சம் நல்லா செவந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே போல் கொஞ்சம் திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம சமோசாவில் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி இருக்கக்குள்ளே நம்ம எடுத்துடலாம். நம்ம எடுத்தோம் அப்படி சொன்னால் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகும். அதுக்காக இதே மாதிரி இருக்கும்போது நம்ம எல்லா சமோசாவையும் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சமோசாவையுமே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சமோசா ரெடி ஆகிடுச்சு. நான் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை இது மாதிரி பொரித்து அது மேலே சமோசா மேலே போட்டிருக்கேங்க. அவ்வளோதான், நமக்கு எல்லா சமோசாவுமே ரெடி ஆகிடுச்சு. அது ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இதே மாதிரி நம்ம ஈஸியாக வீட்டில் உள்ள குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.